கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு பொருள் மீது சராசரி ஆசைகளுக்கு மேலே அதிக ஆசையோ அதிக ஈடுபாடோ ஏற்படுதோ அதுவே காலப்போக்கில் போதையாக மாறிடும். போதை கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான போதையை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க டீம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன், படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி டைரக்டர் இருந்தால் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி ஹாலிவுட் ஒரு தரத்தில் நிறைய தமிழ் படங்கள் அப்பப்போ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் நம்மளோட போதை படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு போதைனாலே சரக்கு அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் மைண்டில் வரும். அது இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் போதை இருக்கும். அப்படிப்பட்ட இது எந்த மாதிரி போதை அப்படிங்கிறது தான் அந்த படம். ஜென்ரலாக இப்போ பார்த்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எல்லாருக்குமே. பார்த்தவங்களுக்கு முதல்ல நன்றி. பார்க்காதவங்க தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை, டீசர்லாம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்னேக் பீக்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு புதுசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தோணுது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நெசசிட்டின்னு நினைக்கிறீங்களா பிரதர்? இல்லை, நிச்சயமாக சார். இப்போ ஏன்னா ஒரு விஷயம் சரி தப்புங்கிறத விட முதல்ல தப்பு எது சரி எதுன்னு தெரியணும் முதல்ல எல்லாருக்கும். அப்படி தெரிஞ்சால் தான் அதை பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி ஒரு சின்ன பேஸ் தான் இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த வெல்காரிட்டியும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு முதல் படத்துடைய ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு பல படங்கள் ஹீரோவை பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஹீரோ மாதிரி ப்ரெசன்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அவங்க ஒரு சர்க்கிளை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. பட் ஒரு நியூ ஹீரோ அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருந்தாலுமே இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிம்பிளாக உங்களை எங்கேஜாக இருக்கும். எங்கேயுமே லேக் இல்லாமல் அது எனக்கு கேட்குறப்பே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதானே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான டீமாக இருந்தாங்க. எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு அவர். ஸோ எனக்கு கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் கிகாலோன்ற விஷயம் சொன்னார். நான் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டேன் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு இது அவ்வளோ பரிச்சயமான விஷயம் கிடையாதுல்ல கிகாலோன்ற மேட்ரு. ஸோ இது பண்ணால் எப்படி இருக்கும்? இவர் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். இவர் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் டீச்சராகவும் இருக்கார். ஓகே. அப்போ நாங்கள் போகும்போது மீட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இவர் கரெக்டாக இருக்கும், நல்ல பர்ஃபார்மர். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நல்ல பர்ஃபார்மர், நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே செட் ஆகும்னு தோணுச்சு. அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் படத்துடைய கேமராமேன். ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே படம் பார்த்து ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஸோ உங்களோட ஒர்க் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சினிமா பேஷன் தான். எங்கள் டீமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சினிமா பேஷன் தான். ஸோ ஒரு வெறியில் தான் இருக்கும், எப்படியாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு. ஹீரோவாக இருக்கட்டும் சரி, டேரக்டராக இருக்கட்டும் சரி, எல்லாருமே அப்படி தான். ஸோ அவரும் அப்படி தான் படித்து முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். நானும் அதே மாதிரி தான். நானும் டேரக்ஷன் ட்ரை பண்ணேன். அடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் கேமராமேனாக அப்படி ஆகிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு படம் மைசன் இஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மூவி பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம், நிறைய அப்ரிஷியேஷன்லாம். ஆமாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நானும் சுரேஷ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சரி எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு 5 lakhsல பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அது அப்படியே கோடி வரைக்கும் போய் நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக வந்திருக்கு படம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களை என்ன சொல்லி இந்த படத்துக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு? ஆஃப்டர் ரிலீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி பிடிச்சிருக்கு? முதல்ல இந்த படத்தோட வெற்றி விழாவை இந்த நிகழ்ச்சி மூலமாக கொண்டாட வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் அதை ரசிச்சுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் உட்கருத்தே என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, ஆனால் பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. அவர் சொல்கிற மாதிரி கோடி இருக்கிறதுனால ஒரு படத்தெல்லாம் எடுத்துட முடியாது. இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி உள்ளுக்குள்ளே போனேன்னாலே இந்த செய்தி தான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நானும் ஒரு இளைஞனாக இருந்து இன்றைக்கி பலவித அனுபவங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர். இதுதான் என்னுடைய முதல் படம், ப்ரொடக்ஷன் படம். கருத்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்தேன், அதில் எனக்கு டக்குன்னு ஒன்று தோணிச்சு, நம்ம எதாவது தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுத்துறோமா டைரக்டர் சார் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் சொன்னார், இப்போ சொன்ன பதில் தான் அப்பயும் சொன்னார். எனக்கும் அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இந்த இளைஞர்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10 வழியை யோசனை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பரபரப்பு இருக்கும், வேகம் இருக்கும், எப்படியா பணத்தை சம்பாதிச்சு எப்படியா பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வேகமாக போகும்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாமல் போய் அதில் போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையை கட்டு குட்டிச்சவர் ஆகிடும். ஏன்னா நானும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டேன் பணத்துக்கு. அதை சம்பாதிக்கிறதுக்கு வந்து பலவிதமான எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள், உந்துதல்கள், கடன்கள், அந்த மாதிரி விஷயங்களில் தாண்டி தான் நானும் வந்தேன். அந்த தாண்டி வரும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த படம் அந்த கருத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த படத்துக்குள்ளேயே நான் வந்து தைரியமாக நான் இறங்கினேன். வினோத்ண்ணா சொல்லுங்க ஜி. ஸோ நீங்கள் ஒரு படத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தரமான படம், கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருந்தால் தான் ஒரு நல்ல படங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது ஆடியன்ஸ்க்கே தெரியும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ப்பா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வரலாம். உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கம். இந்த படத்தில் சுரேஷ் முத என்னை கூப்பிட்டு ஆஃபீஸ் போனேன். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு நரேட் பண்ணார் லைனை. ரொம்ப பிடிச்சிருந்தது லைன் எனக்கு. படம் ஆரம்பிக்கும் என்னென்னா இவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் செகண்ட் தாட் வரல, இது எடுத்து பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப எங்கேஜ், நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அவ்வளோ செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப எங்கேஜாக இருக்கும். படத்தில் வந்து முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த நெகட்டிவில் கொஞ்சம் நகாசெல்லாம் இருக்குது, காமெடி அங்கங்கே லைட்டாக. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா காமெடியாக இருக்கும். நல்லா வந்திருக்கு படம். ஓகே. ராகுல் தாத்தா, முதல்ல நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். உலகம் பூரா ஃபேன் தான், நீங்கள் மட்டும் என்ன கேள்விக்குரியா? கலைஞர் டிவி நேயர்களுக்கு இந்த ராகுல் தாத்தாவின் அன்பான வணக்கங்கள். இதில் என்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க தாத்தா? அது சுரேஷ் தான் உருவாக்கி கொடுத்தாரு. தாத்தான்னு கூப்பிட்டு உங்களுக்கு கோவம் வரல? கூப்பிடலாமா? எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஹாய் ப்ரோ, ஹாய் மச்சான், அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடலாம். ஆமாம், சரி பற்றியே தம்பி அப்படி தான் கூப்பிடுவாரு. அதனால தான் கேட்டேன். இந்த படத்தில் டைரக்டர் சுரேஷ் இருக்கார, நானு ரவுடி ரிலீஸ் ஆன பிறகு என்னை பார்த்துட்டார். எனக்கு நானு ரவுடிக்கு விக்னேஷ் சிவன் கொடுத்ததுக்கு பிறகு அருமையான ஒரு கேரக்டரை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் அப்படி அவளை ப்ரொடியூசரு. இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுமே வினோஸாக இருக்கிறாரு, இன்னும் இருக்காங்க, ஹீரோ இருக்கிறாரு, ரியோ இருக்காரு, அவர் கேமராமேன் ரத்னகுமார் இருக்காரு. அவர் கோல்டுனாலும் கோல்டு, ஒரு கோல்டு செயின் மாதிரி தான் எங்களுக்கு அப்படி கவர் பண்ணி அப்படி காமிச்சிட்டாரு. ஒவ்வொரு சீன் ஃப்ரேம் டு ஃப்ரேமு அப்படியே ஷார்ட் வைப்பார், அப்படி பண்ணுவார். இவரும் அந்தந்த நேரத்துக்கு ஓடி சுரேஷ் டைரக்டரு ஸ்கிரிப்டை உருவாக்கிட்டே இருப்பார். தாங்க தாத்தா இந்த தாத்தா அப்படிங்க அப்படிம்பாரு. பார்த்தீங்கன்னா ப்ளே பாய் மாதிரி ஆகிட்டார் இந்த படத்தில். என்ன விபினோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்குது. பேக் டு பேக் அவரும் சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த கிகலோ சாங் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ரீச். ஸோ அதே போல் நிறையா பாடல்கள் இருக்குது. ஸோ அவர் எப்படி இந்த படத்துக்கு கமிட் பண்ணீங்க, மற்ற சாங்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வினோத் சார் தான் வந்து சித்தார்த் துபின் சார் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சார் வந்து நான் படத்தை எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு படத்தை ஃபுல்லாக போட்டு காட்டணும். மியூசிக் டைரக்டர் ஃபுல்லாக படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி போயிட்டு அவர் சமயம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 சாங் தான், 2மே வேறு லெவலில் இருக்குது. அதில் செகண்ட் சாங் வந்து இந்த பணத்தை வந்து ஒரு பொண்ணு வந்து பணமாக இமேஜின் பண்ணி லிரிக் எழுதியிருப்பாங்க. லிரிக் லேட்டர் வந்து லலிதா ஆனந்த், அது நல்லா சமயம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிஜிஎம் பார்த்தீங்கன்னாலும் செம்ம அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். டெக்னிக்கலாக வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான். மியூசிக் டைரக்டர் சொல்லவே வேணாம். எடிட்டரும் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சொல்லிட்டு உத்தமபுத்திரன், இந்தியா பாகிஸ்தான் அந்த படங்கள்லாம் பண்ணவர். அதனால் டெக்னிக்கலாக படம் வந்து அவங்கெல்லாம் வந்து கிடைச்சதால தான் இப்போ படம் வந்து இந்த அளவுக்கு மேக்கிங் வைஸ் கொஞ்சம் நல்லா, ஏன்னா இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த பாட்டு மணி சாங்கும் சரி, இந்த இன்னொரு கிகலோ சாங்கிறதும் சரி, அந்த பாட்டில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பாட்டை எப்படி ஒரு உருவாக்கினார்னு நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து வர்ற ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு வந்து சொல்கிறாரு இந்த பாட்டு நல்லா வந்திருக்காரு. அமெரிக்காலேருந்து வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாரு. இப்போ பார்த்தவங்க இல்லாமல் வந்து எனக்கு ஃபீட்பேக் நல்லா கிடைக்குது. ஏன்னா முதல்ல எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷனு இது பணத்தை பற்றி அந்த படமே எடுத்திருக்கு. அந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து அழகாக எழுதியிருக்காரு. அதை சித்தரித்தது ஒரு நல்லா சித்தரிச்சிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் அருமையாக வந்து டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. அந்த டான்ஸ் ஆடின பொண்ணு ரிஷாவும் ரொம்ப நல்லா ஆடிருக்காங்க. இது கம்ப்ளீட் டீம் ஒர்க். இதில் ஒரு ஹீரோ வந்து சுச்சுவேஷனால் வந்து அந்த மாதிரியான ஒரு கால்பாய் அந்த வேலைக்கு போகிறான். ஸோ ஆஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நான் பண்ணுற விஷயம் தப்பாக இருக்கும், நம்ம திருந்தி வர்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அந்த கால்பாயாக மாறுற அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த ஆக்டிங்கில் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அந்த சேஞ்ச் ஓவர். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தீங்க? ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் சார், ஒரு மெத்தட் இருக்கும். நான் என்ன பயன்படுத்துகிறேன்னா, கதை பிரகாரம் அந்த கேரக்டர் மதன், அவனோட மனநிலையும் என்னோட மனநிலையும் ஒன்று தான். நானும் ஊர்லேருந்து இங்கே சினிமா வாய்ப்பு தேடி தான் வந்தேன். கதையிலையும் அப்படி தான். என்ன, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன், ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அவன் அந்த தப்பான வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஸோ அதுக்கு மேலே அந்த கிகலோன்ற விஷயத்தை பற்றி நான் எதுவும் தெரிஞ்சிக்கல.
அதை நான் ஓப்பனாகவே விட்டேன். கதை என்னை கொண்டு போய்க்கும் நான் நம்பி ட்ராவல் பண்ணது. ஏன்னா டேரக்டர் என்னை கரெக்டாக வழி நடத்தினார். ஸோ ஒவ்வொரு சீன்ஸ் நான் அடுத்தடுத்து பண்ண எனக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அந்த விஷயம் நான் அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்போ தான் அது யதார்த்தமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதான். வெளியில் வந்து இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதெல்லாம் தெரியாது. பட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். லைக் வந்து ஒவ்வொரு டைரக்டருக்குமே வந்து படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் நடந்தது இல்லை தன்னோட வாழ்க்கையில் நடந்தது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் முதல் படமே வந்து இந்த மாதிரியான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்டை வந்து கையில் எடுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு பேஸ் எடுக்கிறோன்னா அது கொஞ்சம் புதுசாக இருந்தால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிற. ப்ளஸ் சின்ன பட்ஜெட்டில் எங்களால் முடிஞ்சதை அப்படி பண்ணும்போது யூஸ்வலாக பண்ணுறதை விட ஒரு புது விஷயத்தை டச் பண்ணி அதை எந்த அளவுக்கு டீசெண்டாக பண்ணலாம் அப்படி தான் நாங்கள் இதை பண்ணது. மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஜஸ்ட் நெட்டில் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது. கேமராமேன் சார், நீங்கள் தான் இந்த படத்துக்கு முதல் ரசிகன் சொல்லலாம். இந்த படத்தை வந்து அவருக்கு முன்னாடி நீங்கள் தான் பார்க்குறீங்க இல்லை உங்களோட கேமரா வழியா. ஸோ உங்களோட கேரியரில் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு? என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டே சீக்வன்ஸாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லும் நைட் சீக்வன்ஸாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இது பண்ணும்போது சுரேஷ் சொன்னார் ஒரு டே சீக்வன்ஸாகவே போயிடலாம், செகண்ட் ஹாஃபும் டேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை ஜி கொஞ்சம் நைட் சீக்வன்ஸ் போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த த்ரில்லர் அந்த ஃபீலில் நமக்கு நைட் சீக்வன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இது பண்ணலாம் அப்படின்னு. ஜி வேணாம் ஜி பட்ஜெட்லாம் இழுத்துருஞ்சி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த படம் எப்படி ஆரம்பிச்சுன்னா அவரோட ஃப்ரெண்ட் சப்போர்ட்டில் தான் ஆரம்பிச்சது. பர்சனல் லோன் போட்டு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதான் சொன்னேன் நைட் சீக்வன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஜி பட்ஜெட்லாம் எடுத்துருஞ்சி அவ்வளோதான் ஜி, என் உயிரை வாங்கிடுவாங்க ஜி பர்சனல் லோன் போடுறவங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை ஜி லிமிடெட் சோர்ஸில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சு நல்லா பெஸ்ட்டாகவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அப்படி பிளான் பண்ண அப்புறம் ஸ்கிரிப்ட் நைட் எஃபெக்ட் மாறினதுக்கப்புறம் கதையே நிறையா சேஞ்ச் ஆச்சு. நிறையா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லோன் போட்டு கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ பிரவீன், விக்னேஷ், ஸ்ரீதர், குரு இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். மனோஜ், முத்துராஜ், சத்யராம் இந்த மாதிரி நண்பர்களால் ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவங்க இல்லைன்னா ஏன்னா வாய்ப்புங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது. ஸோ அதனால் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நானும் சினிமாக்காக தான் இங்கே வந்தேன். என் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்த இந்த டீயும் சாப்பாடு செலவையும் வச்சு தான் சொந்த செலவில் ஒரு படம் எடுத்துருக்கோம். அதனால் அது மாதிரி அப்படி பண்ணிவிட்டு சார் வந்து எண்டில் வந்து இப்போ நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாலும் இப்போ சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வரும்போது தான் இப்போ இந்த எங்களை எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது தவிச்சிட்டு இருந்தவங்களை வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ரொம்ப புகழறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன். நானும் ஒரு நடிகர். வாழ்க்கையில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து பதில் கிடைக்காது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ எப்படி நடிகரானேன்னு கேட்டாங்கன்னா எனக்கு வந்து பதிலே கிடையாது. அதுக்கு இந்த போதைங்கிறது டைட்டில், இன்னொரு சப்ஜெக்ட்னு பேசியிருக்க பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட்டு தான் அந்த படத்துக்குள்ளே. முக்கியமான கருத்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்க வந்து சின்ன வயசில் பணம் சம்பாதிக்கிற வேகத்தில் ஒரு பரபரப்பத்தில் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் சார். இந்த படம் பார்த்தாங்கன்னா யார் பார்த்தாலும் என்ஜாய். உங்களுக்கான அந்த ஹீரோயின் எந்த இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறீங்க, எப்படி காதல் வருது, இது லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில்? லவ்வே இல்லை. லவ்வே இல்லையா? லவ் இருக்குது சார். அது பணம் தான் ஹீரோயின் படத்தில். ஓகே, அந்த ஒரு பொண்ணுக்காக எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். எல்லோரின் காதலியும் நீதான் சொல்லி ஒரு லிரிக்கும் எழுதியிருப்பாரு லலிதானந்த் சார். அதான் சொல்லிட்டாரு. இதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சார். ஒரு படத்து தமிழ் படத்தில் ஹீரோயின் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம் சமஜி சீரியஸ்லி என்னென்னா சார் இந்த கதைக்கு தேவைப்படல சார். அதனால தான் என்ன தேவையோ அதனால் கிரிப்பாக இருக்கும் படம். எங்கேயுமே லேக் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்துட்டாங்கன்னா கதைக்குள்ளே செட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்கேஜிங்காக இருக்கும் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப்லாம் செம ஸ்பீடாக போகும். ஓகே. அண்ட் இப்போ கேட்குற ஒரு காமனான ஒரு கொஷின். ஸோ ஆஸ் அ ஹியூமனாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே வந்து அதீத போதை இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பர்சனலாக எந்தெந்த விஷயத்தில் போதை அப்படின்றத வந்து நம்ம ராகுல் தாத்தாட்டிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இந்த ஹீரோனி இருக்காங்கல்ல இப்போ பணம், அந்த ஹீரோனி மேலே தான் போதை. ஓகே ஓகே அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். போதை ஆக்சுவலாக வந்து எனக்கு பணம் தான். பணம் தான் உண்மை, ரியல் மணி. ஓகே. பேசிக்காக பிஸ்னஸ் மேன் நான் வித் ஆக்டிங். ஸோ மணி இஸ் மை போதை. சார் உங்களோட போதை என்ன? என்னோட லைஃப்லேயே கேட்குறீங்க இல்லையா? எனக்கு என்னோட நேச்சரே எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினச்சதை முடிக்கிறவன், கேட்டதை பிடிக்கிறவன். நினைக்க மாட்டேன், நினச்சேன்னா நினச்சதை பிடிச்சிடுவேன். சும்மா ஒரு கலாய்ப்பாக சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நான் நடிக்கிறானே ஆனால் ஒன்று என் ஃப்ரெண்டு மதுரிலேருந்து ஃபோன் பண்ணான், நீ கட்டாயம் தமனாக்கு அப்பாவை நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது என்னடா சினிமா ஜோசியம், தமனாக்கு எப்படி நான் அப்பாவை நடிப்பேன்னு சொல்லுவேன். ஒன்றும் சிம்பிள், தமனா நல்லா பலன்னு இருப்பாங்க, நீயும் பலன்னு இருக்க, அதனால் கட்டாயம் உனக்கு மேக்கப் போட வேண்டாம், நீ நடிச்சிருவேன் அப்படின்னா உடனே எனக்கு அது ஒரு எய்மாக செட் ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நான் மேடம் தமனாவுக்கு அப்பாவை நடிப்பேன் அப்படிங்கிறது தெரியும்.
அதுக்கு முன்னாடி பாருங்கள், என்னுடைய ஃபஸ்ட்டு ஆடே கயல் ஆனந்தியோட தான் பண்ணேன். அடுத்தது காஜல் அகர்வாலோட 2 ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷோட 2 ஆட் பண்ணேன். இப்போ கீர்த்தி சுரேஷ் மேடமோட நான் சீனே பண்ணிட்டேன். இப்போ த்ரிஷா மேடமோட படமே பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுதான் என் போதை. உங்களோட போதை என்ன பிடிச்ச விஷயத்தை செய்யணும் சார், அவ்வளோதான் சார். எனக்கு கிடைச்சதை செய்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிடிச்சதை செய்யும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான் சார். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போனோம், இப்போ வரைக்கும் நானும் பெருசாக எதுவும் வேலைக்கும் போகல, வீட்டுக்கும் எதுவும் காசும் தெரில. அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குல்ல சார், அதே ஒரு போதை தான் சார். அவ்வளோதான். உங்களோட போதை என்ன? எனக்கு ஆக்டிங் தான் சார். கிட்டத்தட்ட 2009லேருந்து நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டூடியோவில். ஸோ ஸ்டில் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அங்கே ஒன் ஆஃப் த கோச்சாகவும் இருக்கேன். இந்த படம் இதுக்கு முன்னாடி நிலான ஒரு படம் நான் லீட் பண்ணியிருக்கேன், அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அப்புறம் கலிஃபோர்னியா, நியூயார்க், ஜிம்பாவே, லண்டன், ஸ்ரீலங்கா, அப்போ நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலெலாம் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ நிறைய நாடுகள்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது சார். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பிரேசில்லேருந்து ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் பரவாயில்ல, ஒரு ஆர்ட் மூலமாக என்னால் எனக்கும் என்னோடய கல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களை வந்து நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா அது எனக்கு ஒரு நடிகனாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஸோ ஆக்டிங்கில் எனக்கு பெரிய போதை சார். உங்களோட போதை எதில் பிரதர்? போதைன்னு சொல்ல முடியாது, வெறித்தனமான போதைன்னு சொல்லலாம். சினிமா தான். என்னென்னா நான் சினிமா ஆசை எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு சினிமா ஆசை வந்துச்சு. ஸோ 9th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிஎஃப் டெக் படிக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் கேட்டேன். ஜஸ்ட் அஸ் யூஸ்வல் தான், விஸ்காம் இந்த மாதிரி வீட்டில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க, சினிமாவுக்கு முன்னே அவ்வளோதான் என்னை மறந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் +1 +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேரளாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு சரி கேரளாவில் போய்ட்டு சரி ஏதாவது கேரளா அங்கேயே எதாவது ட்ரை பண்ணலாம், சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் நாலேஜே எனக்கு தெரியாது, சினிமா பற்றி என்னன்னே தெரியாது ஆக்சுவலாக. சரி அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கான்டாக்டில் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் காரணமாக சென்னை வந்துட்டு சரி இங்கே சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். யார்ட்டையும் அசிஸ்ட் பண்ணல, கேமரா வந்து யார்ட்டையும் அசிஸ்ட் பண்ணாமல் சரி நம்மளாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிபட்டு அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சினிமாவை தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் 9th நான் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் மனசார நினச்சிட்டே இருக்கேன். ஸோ அதுவே என்னை கொண்டு வந்து சேர்ந்துருக்குன்னு நான் சொல்லலாம். பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுன்னு ஒரு லைன் எழுதியிருக்கோம் அதில். அதனுடைய உண்மை என்னென்னா, நான் வந்து சேர்ந்தா கூட எனக்கு இதில் வந்து என்னெல்லாம் பண்ணணுன்னே சுத்தமாக தெரியாது. நான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இந்த இடத்துல வந்து கட்டாயம் எனக்கு வந்து அட்வைசர் வெல்விஷராக இருந்து சிவசக்தி பாண்டியன் சார் வந்து ஒரு மாணவன் மாதிரி அவர்கிட்ட நிறையா நானும் சுரேஷும் போய் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த சாருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் நன்றியை கட்டாயம் தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க். சாதாரணமாக ஒருத்தர் சாதிச்சோம்னா பணம் மட்டும் கிடையாது, பணத்தை தாண்டி உழைப்பு எல்லாமே இருக்கிறது, அத்தனையும் வந்தது தான். எங்கள் டிசைனர் யுவராஜ் ப்ரோ, ஸோ அவர் என்ன ப்ரோ செமையாக பண்ணியிருக்காரு. டிசைன் திரும்பி பார்க்க வச்சவர் அந்த ஒரு டிசைன் தான். யுவராஜுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் நடந்திருக்காது சார். எங்கள் அண்ணன் சக்திவேல் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவர் சுபாஷ், இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு நிறையா பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு. சொல்ல மறந்த சிலரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதனோட வெற்றி விழாவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். வெற்றியை முதல்ல கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் அதை பார்க்கும் ரசிகர்களுக்கும் திரும்பவும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.